சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி நம்ம நடிகர் விஜய் ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூனா தான் சுத்தி திரிகிறார். தமிழ் சினிமாவில நடிகர் விஜயும் அவரோட கோஷ்டியும் சேர்ந்து செய்யற மாஃபியா வேலைகள் இப்ப ஒவ்வொன்னா வெளிவந்துகிட்டு இருக்கு. உண்மையில விஜயோட சினிமா வாழ்க்கையே பெரும்பாலும் பொய்யான வசூலை வச்சுதான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போதும் பழைய சாதனையை முறியடிச்சிருச்சு, வசூல்ல புது ரெக்கார்டுன்னு ஒரு கூட்டமை திட்டமிட்டு நியூஸ பரப்பும். தயாரிப்பு நிறுவனமே 250 கோடி நாங்க அதான் சார். அந்த தயாரிப்பு நிறுவனம் அந்தந்த நடிகனை குளிர சொல்றது ஐஸ் வைக்கணும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படங்களோட உண்மையான வசூல் நிலவரம் வெளியாகி விஜயோட இந்த தில்லுமுள்ளு வேலைகள் மக்கள் மத்தியில அதிகமா அம்பலமாகிறது நடந்திருக்கு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அபிஷியல் எதுவும் கிடையாது. நீ 500 கோடி என்னைக்காவது வந்திருக்கியா? கலெக்ஷன்ஸ்ல வந்ததே இல்ல. அது எப்படி 148 கோடி வந்திருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் இது பாக்ஸ் ஆபீஸ் கேம் தான். வெளியூர்ல ஏன் வெளிநாடுகள்ல கூட இந்த பொய் வசூல் வேலைகளை பண்றாங்க. வெளிநாட்டு தியேட்டர் ஓனர்களை மிரட்டி ஷோவே ஓடாத காட்சிகளுக்கு கூட டிக்கெட் வித்ததா பொய்யா கணக்கு காட்டி வசூலை கூட்டி சொல்ற கோஸ்ட் புக்கிங் மாதிரி தில்லுமுள்ளு வேலைகள் மூலமா தான் விஜய் படங்களோட மார்க்கெட் வேல்யூ ஊதி பெருசு பண்ணப்படுதுன்னு ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு படம் பார்க்கலாம் விஜய் படம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தியேட்டருக்கு போனவங்க தியேட்டர்ல ஒரு ஆளு கூட இல்ல. லாஸ்ட் டைம் பீஸ்ட் மூவிக்கு போகும்போது கூட ஒருத்தர் கூட இல்ல நான் போன தியேட்டர்ல. இன்னைக்கு போறேன், இன்னைக்கும் யாருமே இல்ல தியேட்டர்ல. நான் தான் கெரியர்லே உச்சம்ங்கிற இந்த போலி இமேஜ உருவாக்க என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு பொய்யான வசூல் கணக்கை பயன்படுத்தின விஜய் இப்போ அரசியல்லையும் தன்னோட செல்வாக்கையும் மக்கள் ஆதரவையும் ஃபால்ஸ் புரோபகண்டா மூலமா தான் செஞ்சுக்கிட்டு வராரு. விஜயோட மேனேஜரா இருக்கிற ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி தலைமையிலான டீம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாஃபியாவா வலம் வர்றதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா போட்டி நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் அவங்களுக்கு எதிராக திட்டமிட்டு மீடியாவிலையும் சரி சோசியல் மீடியாவிலையும் சரி ஃபேக் நியூஸ்களை பரப்புறதுதான். எதுங்க யாருக்கு என்னோட போட்டோ வச்சு இந்த டிவி ரெடி பண்ணி போட்டுருக்கீங்க? நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? உங்களால வண்டி போய் நீங்க வாங்கிடுவீங்களா? இது உங்களுக்கு தேவையான ஏன் பிரச்சனை? நீங்க எதுக்கு ரோட்ல வருவீங்க? சினிமாவுல ஆதிக்கம் செலுத்த தனக்கு சாதகமானவங்களுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்கிறது, மத்தவங்களை ஒதுக்குறதுன்னு ஒரு அறமே இல்லாத மாஃபியா கும்பலா இந்த ஆட்கள் செயல்படுறாங்க. 2015 புலி, 2019 பிகில், 2020 மாஸ்டர், 2023 லியோன்னு விஜய் படங்கள் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் நடிகர் விஜய் மேலையும் அவரை சுத்தி இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் மேலையும் ஐடி ரைடு நடந்துச்சு. இந்த சோதனைகள் முடிஞ்சப்ப வரி ஏய்ப்புக்கான ஆதாரங்கள் கிடைச்சதா வருமான வரித்துறை ரிப்போர்ட் கொடுத்துச்சு. பெரிய பட்ஜெட் படங்களான மாஸ்டர், லியோ தயாரிப்புல கணக்குல வராத கருப்பு பணத்தை கையாள பினாமி கம்பெனிகள் பயன்படுத்தப்பட்டதா பெரிய குற்றச்சாட்டுகள் கிளம்புச்சு. ஒரு ஜனநாயக நாட்டுல அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரியை ஏமாத்துற ஒருத்தர் எப்படி மக்களோட நலனுக்காக நேர்மையா உழைக்க முடியும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர் மன்ற ஷோ எடுக்கிறாங்கன்னா அதுல கமிஷன் அடிக்கிற ஆட்கள் தான் இன்னும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை போய் கேண்டிடேட் நிறுத்தினா சினிமாவில் என்னென்ன வித்தைகளை செஞ்சாரோ அதே தில்லுமுள்ளுகளை தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்லையும் விஜய் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. சினிமாவுல ஒரு இமேஜை செயற்கையா உருவாக்குன மாதிரி அரசியல்லையும் தனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதா ஒரு போலியான பிம்பத்தையும் அதிகப்படியான PR வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசியலுங்கிறது படத்தோட வசூல் மாயைக்கோ சினிமாவுல ஒரு இமேஜை செயற்கையா உருவாக்குன மாதிரி அரசியல்லையும் தனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதா ஒரு போலியான பிம்பத்தையும் அதிகப்படியான PR வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசியலுங்கிறது படத்தோட வசூல் மாயைக்கோ இல்லனா பினாமி பண பலத்துக்கோ அடங்கி போற களம் கிடையாது. தமிழ்நாட்டு மண் சமூக நீதி, சுயமரியாதை, கொள்கைக்காக போராடுற தலைவர்களை மட்டும்தான் ஏத்துக்கும். ஆழமான அரசியல் அறிவோட இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விஜயோட இந்த சினிமா அரசியல் தில்லுமுள்ளுகளை தோலுரிச்சு காட்டி உண்மையை நிலைநாட்டுவாங்க.